கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கு. இயேசு நாமத்தில் வாழ்த்துதல் சொல்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சில வேளைகளில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். அது மாத்திரப்படி அதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு காத்துட்டு இருப்போம். ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்போம். அதுக்காக ஜெபம் டெய்லி அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மள என்ன செய்வோம், ஒரு நேரம் பண்ற ஜெபத்தை ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு பண்ண ஆரம்பிப்போம். அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்டுட்டே இருப்போம். நினைச்சு பாருங்க, நான் உங்க வீட்லயும் என் வீட்லயும் கூட அந்த பிரச்சனை நடக்கும். நம்ம பிள்ளைங்க இதை ஆச்சு கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எனக்கு எங்க வீட்டுல எங்க மகன் அப்படி பண்ணுவாங்க. பெரிய மகன் ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொன்னா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, அடிக்கடிக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க சொல்ற பதில் என்னன்னா, ஒரு தடவை சொல்லிட்டு இல்ல விடு, நேரம் வரும்போது கிடைக்கும், கையில காசு வரும்போது வாங்கி தரோம், அந்த மாதிரி ரிப்ளை இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னா அவங்க எங்க அம்மாட்ட அதிகமா கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது அம்மா சொல்லுவாங்க, ஒரு தடவை சொல்லிட்டு இல்லப்பா, விடுமா பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஆனா மகன் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடி போயிட்டு திருப்பி ஆச்சி ஞாபகம் இருக்கா, கேட்டது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அடிக்கடி கேட்கும்பொழுது என்னது, சீக்கிரமா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்னது நமக்கு எண்ணம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வழி வேற. நீ எத்தனை தடவை கேட்டாலும் அது எப்போதான் கிடைக்கும், அவர் நமக்கு எப்போது நன்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது அப்பதான் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம்னு சொன்னா, மோசேயுடைய காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் நினைச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஒரு ராஜாவினத்துல பேசி போராடி பெரிய காலத்துல இருந்து அவங்கள மீட்டெடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீதான் வழி நடத்தணும். அவர் சொல்லுவாரு, எனக்கு பேச கூட வராது ஆண்டவரே, நான் திக்கு வாய் உள்ளவன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றாரு. அப்போ ஆண்டவருக்காக அநேக காரியங்களை அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்லபடி எல்லாமே அந்த சொல்லி அந்த மக்களை அப்படியே நடத்திட்டு வர்றாரு. மக்கள் எப்படி ரொம்ப நல்லவங்க இல்லை, அவங்களும் உங்களை மாதிரி என்ன மாதிரிதான் முறுமுறுப்பாங்க. கிடைக்கிறப்ப சந்தோஷப்படுவாங்க, கிடைக்கலன்னா முறுமுறுப்பாங்க, ஆண்டவரையை திட்டுவாங்க. அந்த மாதிரி ஜனத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா கூட்டு வராது. ஏன்னா அவர் ஆண்டவர் சொன்னாரு, நீ அவங்களை எங்க கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கொண்டு போறப்ப ஆண்டவர் சொல்லுவாரு மோசக்கிட்ட, நீ என்ன செய்ய மாட்டேன், அந்த தேசத்தை போய் பார்க்க மாட்டேன், நீ அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு. எப்படி இருக்கும்ல, எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அந்த ப்ரோக்ராம்ல நீ இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நம்ம வேலை செய்யற ஸ்தலங்கள்ல ஒரு ப்ரோக்ராமை நம்ம மேனேஜரோ அல்லது நம்முடைய உயர் அதிகாரிகள் அழைத்து, அப்பா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணு, ஃபுட்டுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து பண்ணு, இந்த ப்ரோக்ராம்க்கு இவங்கள கெஸ்டாக கூப்பிடு, எல்லாம் சொல்ல, எல்லாத்தையும் நீங்க தான் செய்வீங்க. எல்லாம் நீங்க செஞ்ச உடனே அன்னைக்கு ப்ரோக்ராம் வர அன்னைக்கு சொல்லுவாங்க, நீ அங்க வர வேண்டாம், நீ என்ன செய்ய, ஆஃபீஸை பார்த்துக்க. எல்லாரும் போவாங்க, நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டே வர போவாங்க. எப்படி இருக்கும்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைல. அதே தான் மோசிக்குவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை எவ்வளோ துதித்துலாம் சொல்லுவாரு, ஆண்டவரை புகழ்வாரு, பேசுவார், நீர் வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை எல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் என்னது, ஆண்டவர் சொன்னாரு, இல்லை மோசே உனக்கு அது இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்றாரு, வாய்ப்பு இல்லை, நீ வேணா தூரத்துல இருந்து பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லி காட்டுவாங்க. எப்படி இருக்கும்ல, நம்ம இந்த வேலையில நம்ம நினைச்சுக்க வேண்டியது, ஆண்டவருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்பதற்காக எங்க கற்பனை வாங்குவதற்காக சென்ற மனுஷன் அவருடைய வாழ்க்கை சொல்ல, ஆண்டோட நான் போகிறத கடந்து போகிறத பார்த்துட்டு வந்தவர் முகத்துல இருந்த பிரகாசத்தை யாரால பார்க்க முடியல, இஸ்ரேல் மக்களால பார்க்க முடியல. அவர் என்னது முக்காடிட்டு கொண்டதாக சரித்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன எங்க போக முடியல, அவங்கள கூட்டி கொண்டு இடத்துக்கு போக முடியல. ஆண்டவர் சொன்னாரு, இதை விட மேலான காரியத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். சில நேரத்துல உங்களுக்கு எனக்கும் நாம வேண்டிக் கொள்கிற காரியம், நாம ஆசைப்படுகிற காரியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, மோசையுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டிலும் மேலானது இந்த காணான் இல்லை, உன்னை வேற
பரம காணானுக்கு நன்மைகளை அழைத்து செல்ல போறேன். ஏன்னு சொன்னா ஆண்டவர் அதான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மோசே திருப்பி கேட்டாரு ஆண்டவர். அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25வது 26வது வசனம். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். எந்த காரியத்தை கேட்கிறாரு? நான் எப்படி அங்க போய் போகணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அந்த தேசத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்து இனிமேல் பேசாத. எப்படி இருக்கும்? ஒரு ஆசைப்பட்ட காரியம், அவருக்காக எல்லா ஆண்டவர் அப்படி நம்மகிட்ட சில காரியத்தை நமக்கு தரல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ பெருசா நமக்காக ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணுமா, மோசையுடைய வாழ்க்கையில என்ன அப்படி பெருசா மோசைக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே மரணம். ஆண்டவரே என்ன செஞ்சாரு? அவரை அடக்கம் செய்தார் மலையில. அதே போல அவர் உயிர் தெழப்பட்டார் பரலோகத்துல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரமேறுவதற்கு முன்பாக அங்க சிஷ்யர்களுக்கு பார்க்கும்பொழுது எலியாவும் மோசையும் ஆண்டவரோடு கூட, பெரிய ஸ்லாக்கியம் அது. எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? ஆண்டவரோடு கூட 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் அதை பார்க்கிற இது கிடைச்சிச்சா? இல்லை. ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் இல்லை. நமக்கு சில காரியங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நேரம் ஜெபம் பண்ணி கேட்டு அதுக்கு பதிலே வரலன்னா கவலைப்படாதீங்க. மோசையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம், அதிசயம், பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கார். நீங்கள் கேட்குறது ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், அல்லது அந்த காரியம் உங்களுக்கு உங்களுக்கோ அல்லது நான் கேட்டு கிடைக்காத காரியங்கள் கூட என்னது, அது நமக்கு நன்மையான காரியங்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னது, நன்மையான காரியத்தை செய்வார், மேலான காரியத்தை செய்வார். நீங்கள் நினைக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். அதை தான் எனக்கு மோசையுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம். ஆனால் பார்க்கறதுக்கு மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்போம். இவ்வளோ மக்களை வழிநடத்தி வந்திருக்காரு, இவ்வளோ சொன்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஒரு அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக இருந்திருப்பது பெரிய 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 எப்படி சொல்றது, அதுக்கெல்லாம் தேவ ஒத்தாசை எப்படி இருந்திருக்கோன்ட்டு நினச்சி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைங்கள், 2 பிள்ளைங்கள, ஒரு பிள்ளைய நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுதா? ஆனால் அத்தனைத்துக்கும் வல்லமை கொடுத்த தேவன், அதுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இசைந்து வந்த மோசேக்கு அவர் என்ன செய்ய முடியல, கானானுக்கு போக முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, கானானுக்கு எப்படியா நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி மோசே கேட்டுட்டே இருப்பார் போல. அதான் சொல்ல, இனிமேல் அதை குறித்து பேசாது. இப்படி நிறைய தடவை கேட்டால் தான் நமக்கு கோவம் வரல. அதுக்காக ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர் அல்ல. ஆனால் நீங்கள் கேளுங்க, அது ஒரு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு என்னது, மேலான காரியத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுதான் இங்கே வசனம் சொல்லுது என்னது, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் நமக்கு எல்லாவற்றும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னு சொன்னா, அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் ருசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவரை ருசித்து பார்த்தா தான் தெரியும். மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும் இனிக்குதா புளிக்குதா அப்படின்ட்டு, அப்படிதானே? அதே போலதான் இன்றைக்கு மோசே நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னா, சிறப்பானது நமக்கு வருகிறது, அதுக்காக காத்திருப்போம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படலாம், இந்த உலகத்துல நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேற்றப்படாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது கண்டிப்பாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். அவருடைய பரம காணான நம்ம எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஜெபம் செய்வோமா? வல்லமையுள்ள தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, இந்த வெளியில கூட ஆண்டவரே, மோசையின் வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நிமித்தம் அநேகதில வருத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, நீ அவருக்கு மேலான காரியத்தை வைத்திருந்திரு. அதே போல நாங்களும் அதை உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேக வேளைகளில் நாங்களும் கூட ஆண்டவரே ஏமாற்றத்தோடு தோற்றுவிட்டோமோ என்று சொல்லி நாங்கள் மனவேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே, இப்பேற்பட்ட செய்திகளை எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் பின்பற்றவும், அதிகமாய் பற்றி கொள்ளவும் நீங்க கிருபை செய்யுங்க சாமி. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கவும், உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நீத்தருங்க. அந்த ராஜ்யத்தில் ஆண்டவரே, நீர் உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.